This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் காங்கிரஸை சேர்ந்தவர் அவரிடம் பேசிட்டு இருக்கும்போது சார் சொன்னாரு, ஹரியானால இனி அடுத்து எலெக்ஷன் வருது, நிதிஷ் எப்போ வருவார் செல்வார் அப்படின்னு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எம்பிக்கும் யார் போவாங்க அப்படின்னு சலாம் வைக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய நெருக்கடி. அப்படி நினைத்த உடனே எல்லாம் ஆட்சி அமைத்து விட முடியாது. ஆட்சி அமைத்தாலும் அது ஸ்திரமாக இருக்காது என்பதாக அவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார். எப்படி பார்க்கறீங்க? அந்த கவலையெல்லாம் அவருக்கு தேவையே இல்லைங்க. இதை நாங்க பாத்துக்கோம். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடியோட தலைமையிலான இந்த என்டிஏ ஆட்சி அமைகிறது. அதுல நிதிஷ்குமார் அவர்கள், திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், திரு பவன் கல்யாண் மற்றும் என்டிஏ கூட்டணியுடைய அனைத்து கட்சிகள் அவங்க எல்லாருக்குமே ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்த இந்த 10 ஆண்டு நல்லாட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கிறது. இவங்க பகல் கனவு காண வேண்டாம் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியினர். அவங்களுக்கு தேவையான நம்பர்களை கிடையாது. எங்களுக்கு 292 ஏற்கனவே வந்துடுச்சு. 272 இருந்தாலே போதும். 292 இருக்குது. அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து கூட எங்களுடைய தனித்து நாங்கள் பெற்ற 241 பாஜகன்ற அந்த எண்ணிக்கை கூட அவங்க பெற முடியவில்லை. அவங்கள்ட்ட காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, ராஷ்டிரிய ஜனதா தள், ஆம் ஆத்மி பார்ட்டி, அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ், டிஎம்கே, சிவசேனா, உத்தவ், அப்புறம் என்சிபியோட அந்த பிரிஞ்சு போனது, ஜேஎம்எம், சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், நேஷனல் கான்ஃபரன்ஸ் எல்லாரும் இருந்து கூட பயங்கர கரெக்டா சொல்றீங்களே சார். அவங்க 232 தான் வாங்கியிருந்தாங்க. நாங்க 241 பாஜக மட்டுமே தனித்து. இவ்வளவு கவனமாக இருக்கிறீர்கள். அததான் அவங்க உங்களுக்கான நெருக்கடி அப்படின்னு சொல்றாங்க. சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு பிரஸ் மீட்ல. நிதிஷ் இன்னும் எதுவும் தெரிவிக்கல. ஆனா நிதிஷ், தேஜஸ்வி ஒரே விமானத்துல போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. எதுவுமே நேரடியாக விவாதித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனா திரைமறைவுலதான் அதற்கான பேச்சுகள்லாம் நடக்கும் அப்படின்றது நம்ம சொல்லி தெரிய வேண்டியது. அரசியல்ல என்ன நடக்கும் அப்படின்றது அந்த நெருக்கடி உங்களுக்கு இல்லையா? இல்லம்மா, அதாவது பட்னால இருந்து டெல்லிக்கு அந்த விமானத்துல எதிர்ச்சியாக 2 பேரும் பயணிச்சாங்க. அதுல சீட் நம்பர் 1Fல இவர் நிதிஷ்குமாரும், 2Fல அவரு ராஷ்டிரிய ஜனதா தளுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவும் பயணித்தார்கள். அங்க அவங்க எதுவும் பேசிக்கல. இது எதேச்சையா நடந்தது. இதுல எந்த ஒரு அரசியலும் கிடையாது. நிதிஷ்குமார் அவர்கள் நேற்றே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு பேசிவிட்டார். நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன் என்று தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார். அதே போல் இன்னைக்கு காலையில திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் இதை பற்றி சொல்லிவிட்டார். நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால இவங்க இந்த இந்தி கூட்டணி 232 வாங்கியிருந்தாலும் அவங்களால 272 நோக்கி யாரெல்லாம் சேர்த்தா கூட அது அரித்மெட்டிக்ஸ் கூட்டணி விடுங்க. நான் இப்ப என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி குறித்து இன்னும் நான் கொஞ்சம் நுட்பமா கேட்கணும்னு நினைக்கிறேன். நிதிஷ், சந்திரபாபு நாயுடு இருவரையும் நம்பி நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க. அது என்ன கட்டாயம், அவங்களுடைய சப்போர்ட் தேவைப்படும். இப்ப இந்த 2 பேருமே சபாநாயகர் பதவியை கேட்டா பாஜக அதனை யாருக்கு கொடுக்கும், யாரை கைவிடும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 2 ரூலிங் பீரியட்லயும் 10 வருஷம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருந்ததுல, சிங்கிள் மெஜாரிட்டி அப்படி வந்திருந்தீங்க. இந்த முறை அரவணைத்து செல்ல வேண்டிய, அட்ஜஸ்ட் பண்ணி செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி உங்களுக்கு இருக்குல்ல, அதை மறுக்க முடியாதுல்ல? அதாவதுங்க, இன்னைக்கு தேதிக்கு யாருக்கு எந்த பதவி கொடுக்கறது அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. என்டிஏ கூட்டம் இன்னைக்கு ஈவினிங் நடக்க இருக்கிறது. அந்த என்டிஏ கூட்டணியில ஃபார்மலா திரு நரேந்திர மோடி அவர்களை என்டிஏ சார்பாக பிரதமர் வேட்பாளர்ன்ற முறையில அந்த கிளைம் பண்ணது அப்படின்ற அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதாவது ஜனாதிபதி அவர்கள்ட்ட போய் இது மாதிரி என்டிஏ சார்பாக நாங்கள் திரு நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அவருக்கு பதவி பிரமாணம் நடத்தி வையுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ப்ராசஸ் இன்னையில இருந்து ஆரம்பிக்குது. முதல் கட்டமாக என்டிஏ உடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு மீட் பண்ணி அந்த ப்ராசஸ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு குறிப்பிட்ட நாள்ல எல்லா என்டிஏ எம்பிக்களும், அதாவது இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, 292 பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாரும் கூடி
எங்கள் என்டிஏ சார்பாக திரு நரேந்திர மோடி அவர்களை வந்து பிரதம வேட்பாளராக நாங்கள் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜனாதிபதியை போய் பார்த்து திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரதமராக வந்து பதவி பிரமாணம் நடத்தி வைங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து அந்த பதவி பிரமாணம் நடக்க இருக்கிறது. இதுதான் வந்து அந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் படி நடக்கும். இதுல வந்து இந்த யாருக்கு எந்த பதவி கொடுக்கறது, யார மந்திரி ஆக்குறது, யார ஜனாதிபதி யார சபாநாயகர் ஆக்குறது, யார துணை சபாநாயகர் ஆக்குறது, இதெல்லாம் வந்து இப்ப பேசவே மாட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமராக ஆனதற்கு பிறகு பிரதமர் என்ற முறையில யாரை வந்து அவருடைய அமைச்சரவை சகாவாக அவர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய ப்ரெரோகேட்டிவ். அதை வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணுவார். சோ அதுல வந்து நம்மளே ஊடகங்கள் அப்புறம் எதிர்கட்சிகள் வந்து இந்த சபாநாயகர் பதவி கேட்பாங்க. சபாநாயகர் பதவியை கொடுக்கலன்னா பிரச்சனை வரும், அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட துறையுடைய கேபினெட் அமைச்சரா ஆக்க வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. அது கொடுக்கலன்னா பிரச்சனை ஆகும். இவங்களுக்கு என்னன்னா, நாங்கள் வந்து அரசாங்கம் வந்து அமைக்க இருக்கிறோமே அந்த வயிற்றுச்சல்ல வந்து இதெல்லாம் வந்து அது இந்த இந்தி கூட்டணின்னு சொல்றோம் இல்லைங்களா, யார் வந்து இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்காங்களோ அது வந்து ஆனந்த் சீனிவாசன் சொன்னாரு. நான் அவர்கிட்டயும் பேசிட்டு வரேன் திரு ஆச்சாரி. ஆனா ஒரே நேரத்துல வந்து ஸ்ரீனிவாசனும் வந்து ஊடகங்களை குற்றம் சுமத்துறாரு, நீங்களும் விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. அந்த வகையில சந்தோஷம் தான். இருவரும் சேர்ந்து குற்றம் சுமத்தும் போது எங்களுக்கு ஓகே, நாங்க நேராக சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்றது எனக்கு புரியுது. திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், நீங்க ஆச்சாரி அவர்கள் பேசுனது கேட்டிருப்பீங்க. ஆட்சி அமைக்கிறதுக்காக அவங்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பிரச்சனையும் இல்ல, யாருக்கு எந்த பதவி அதெல்லாம் இப்ப ப்ராப்ளம் இல்ல, நாங்க உரிமை கோர போறோம், ஆட்சி அமைப்போம் அப்படின்றதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? முதல்ல உங்களை நான் பிளேம் பண்ண, நான் சொன்னது நேஷனல் மீடியா. மக்களே வந்து அவங்கள கோடி மீடியான்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து உங்களை சொன்னேன்னு சொல்லாதீங்க, நான் சொன்னது கோதி மீடியா. அடுத்தது 2 கேள்வி. நீங்க முன்னாடி வந்து அவர் புரோட்டோகால் சட்டம் தான் பேசுறாரு. ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ண அப்புறம் தான் நீங்க கான்பிடன்ஸ் மோஷனே பாஸ் பண்ண முடியும். இங்க ஸ்பீக்கர்லயே வந்து சந்திரபாபு நாயுடு எனக்கு ஸ்பீக்கர் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இவரே என்ன சொல்றாருன்னா மோடி பிரதமர் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு காத்தால ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அதனால தான் நான் சொல்றேன். ஒரு ஜேடியூட எம்எல்ஏ என்ன சொல்றாரு, நிதிஷ்குமார் நாட்டின் பிரதமரா இருந்தா நாடு நல்லா இருக்கும், சுபிட்சமா இருக்கும், எல்லா கம்யூனிட்டியும் ஹாப்பியா இருக்கும்ங்கிறாரு. எல்லா கம்யூனிட்டியும் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்து என்ன பொருள், மோடி வந்து பிரதமரானா சில கம்யூனிட்டி ஹாப்பியா இருக்காது அப்படின்னு நம்மளா பொருள் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நேற்று நிதிஷ்குமாரை பல வாட்டி கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணதாகவும் நிதிஷ்குமார் போன் எடுக்கலைங்கிறதும் பரவலா வந்த செய்தி. இந்த வந்த செய்தியை தான் நான் சொல்றேன். அவர் சொன்ன மாதிரி கவலைப்பட என்ன பண்றான்னா ஜேடியு எம்எல்ஏ பேசியிருக்கிறாரு. இப்ப ஜேடியு எம்எல்ஏ பேசல, நான் ஏன் சொல்ல என்ன முடிவு பண்ண போறாங்க? கொஞ்சம் எம்எல்ஏ கொஞ்சம் இருங்க சார். அப்ப அந்த எம்எல்ஏ வந்து அவுட் ஆஃப் டர்ன் பேசினார்னா நிதிஷ்குமார் சொல்லணும், அந்த எம்எல்ஏ அவுட் ஆஃப் டர்ன் பேசிட்டாரு, அவரை நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியே. ஒரு சின்ன ஒரு கட்சியில ஒரு தலைமை தான் ஃபுல் டிக்டேட்டரியல் ரூல். அந்த ஒற்று தலைமையோட கண்ணசைவு இல்லாம ஒரு எம்எல்ஏ வந்து நேஷனல் மீடியாவை கூப்பிட்டு எங்க தலைவர் பிரதமரா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அந்த தேசிய தலைவரா இருக்க, அந்த கட்சியின் தேசிய தலைவரா இருக்கிற நிதிஷ்குமார் அதை பத்தி ஒன்னும் பேசவே இல்லை. அவர் சொன்னது தப்பு இல்ல, நாங்க மோடியை ஆதரிக்கிறோம். அந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, நேரடியா அதை நான் திரு ஆச்சாரிக்கு வைக்கிறேன். ஆச்சாரி, இது ரொம்ப டைரக்டான கொஸ்டின் தான். அது கீழ்நிலையில இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வைக்கிறாரு, ஒண்ணு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், இல்ல கட்சியில இருந்து அவங்களை நீக்கணும், இல்ல அப்படின்னு மறுக்கணும். எதுவும் பண்ணல. எப்பவுமே இந்த மாதிரி தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அவங்களா சொல்ல மாட்டாங்க, அடுத்த நிலையில இருக்கிற யாரையாவது விட்டு அதை சொல்ல வைப்பாங்க. அது நமக்கு தெரியும், அரசியல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நிதிஷ்குமார் இது வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அவர் ஓகே தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் நாங்க தொடர போறோம் அப்படின்னு அவர் இன்னும் உறுதிப்பட எதுவும் தெரிவிக்கல அப்படின்றதெல்லாம் ஒரு கிளிச் பாயிண்ட் தானே. அதை என்ன ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க? அதாவதுங்க, அந்த பிளைட் வந்து இப்பதான் இறங்க போகுது. பட்னால இருந்து வந்த பிளைட் கொஞ்ச நேரத்துல அது இறங்கிடும்.
அவர் வந்து இன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடிய என்டிஏ மீட்டிங்ல அமர்ந்து இந்த ப்ரொபோசலே வந்து அவர் மூவ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணும்போது நீங்க உங்களோட ஊடகங்களுக்கும் இதெல்லாம் வரும், காட்சியாகவும் வரும், அதனுடைய பேட்டியாகவும் வரும். அப்ப நீங்க அதை வந்து நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து அவர் ஆனந்த் சீனிவாசன் வந்து சொன்னார் இல்லைங்களா, எம்எல்ஏ யாரும் தன்னுடைய கருத்தை சொன்னாரு, அதுக்கு வந்து ஏன் வந்து மறுப்பு தெரிவிக்கல அல்லது கட்சியை வந்து ஏன் நீக்கல, இது வந்து ஒரு கட்சியுடைய அந்த கேள்வி இப்படி கேட்கிறேன் திரு ஆச்சாரி. ஏன்னா தேர்தலுக்கு சில வாரங்கள் முன்னாடி விட்டு சென்றாரு நிதிஷ்குமார். அவரை மறுபடியும் இணைக்கிறதுல காங்கிரஸ் கட்சி ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த முறையும் அவர் நீடிப்பாரு அப்படின்னு என்ன நிச்சயம்? நிதிஷ்குமார் நீடிப்பாருன்னு என்ன நிச்சயம்? இல்லங்க, அவரு இல்லன்னு வந்து உங்கள்ட்ட ஏதாவது சொன்னாரா? யார்கிட்டயாவது பேட்டி கொடுத்தாரா? என்ன பிரச்சனை தெரியுங்களா? ஊடகங்களுக்கும் சரி, அவங்க அதாவது வந்து நமக்கு வாய்ப்பு வர மாதிரி இருந்து வராம போயிடுச்சுன்ற ஒரு ஆதங்கத்துல பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சியுமா இருந்தாலும் சரி, நிதிஷ்குமார் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார், நான் வந்து ஒரு தடவை ஒரு தவறை செய்து விட்டேன், நான் லாலு பிரசாத் யாதவ் அவருடைய மகன்களை நம்பி வந்து நான் அவர்களோடு கூட்டணியில் போய் சேர்ந்து விட்டேன், ஆனால் அந்த தவறை நான் திருத்திக் கொண்டேன், நான் பாஜகவோடு தான் பயணம் செய்கிறேன் அப்படின்றதுனால்தான் அந்த வந்து அவரோட பதவியை வந்து மாறுச்சு. அதாவது காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி அவர் விலக்கிட்டு பாஜகவோட கூட்டணியில திரும்பி அவர் முதலமைச்சரானார். அதற்கு பிறகு வந்து தேர்தல் முடிகிறது வரை பாஜகவுடைய வேட்பாளர்கள் எங்கெங்கெல்லாம் போட்டி போட்டாங்களோ அங்கெல்லாம் போய் பாஜக வேட்பாளர்களுக்காக களப்பணி அங்க போய் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் நடத்தினார். அதே போல திரு நரேந்திர மோடி அவர்கள் பீகார் மாநிலத்தில் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் இவரும் கூட, காந்தி மைதான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானம், அது வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அங்க அமரக்கூடிய இடத்துல ஜாம் பேக்டா இருந்துச்சு அந்த மைதானம். 10 லட்சம் பேர் அங்க உட்கார்ந்து இருந்த அந்த பொதுக்கூட்டத்திலையும் அவர் பக்கத்துல திரு நரேந்திர மோடியோட பக்கத்துல இருந்து தெளிவாக சொன்னார், நான் எக்காரணத்தை முன்னிட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு போகவே மாட்டேன், என்டிஏ கூட்டணியில் தான் இறுதி வரை இருப்பேன் அப்படின்றது. அத வந்து மக்கள் நம்பிதான் இன்னைக்கு வந்து அவ்வளவு பேர் வந்து பீகார்ல ஓட்டு போட்டு பாஜக மற்றும் ஜேடியு வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்கார்கள். இந்த சமயத்துல வந்து இவங்க அவரு வெளியில போவாருன்றது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ மோடி 3.0 இப்போ அவர் மறுபடியும் 3வது முறையாக பிரதமராக பதவி ஏற்கிறார் அப்படின்னாலும் முதல் 2 டென்யூர்ல இருந்த அந்த ஒரு ஹோல்டு உங்களுக்கு அமைச்சரவையில இருக்காது இல்லையா? ஏன்னா மற்ற கூட்டணி கட்சி அவங்க அமைச்சரவை கேட்பாங்க, அதையும் நீங்க கொடுத்தாகணும். காங்கிரஸ் மைனாரிட்டி காங்கிரஸா இருக்கும்போது கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது பல முறை பாஜக கிண்டல் பண்ணிருக்கீங்க. சொல்லும் போது எல்லாமே மைனாரிட்டி காங்கிரஸ் கிண்டல் பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து மைனாரிட்டி பாஜக அப்படின்ற ஒரு டேர்மை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும்ல? அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குங்க. அதாவது வந்து ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ளர யாருக்கு எந்த மந்திரி சபையில யாருக்கு இடம் கொடுக்கறது, எந்த போர்ட்போலியோ கொடுக்கறது, ஆட்சியை எப்படி நடத்துறது எல்லாம் வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியும். அவர் வந்து 3 முறை அங்க குஜராத்ல முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதுக்கு அடுத்தது வந்து 2 முறை வந்து பிரதமராக நாட்டையே வந்து அவர் வந்து ஒரு நல்லாட்சி கொடுத்தவர். அவருக்கு தெரியும் எப்படி வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்துவது அப்படின்றது. இவங்கள மாதிரி காங்கிரஸ்ல உள்ளவங்கள மாதிரி அங்க வந்து ஊழல் நடத்துறதுக்கெல்லாம் இடம் கொடுத்து UPA 1 UPA 2 2 தடவை இவங்க ஆட்சி நடத்தினாங்களே, நம்ம பார்த்தோம். எந்த அலங்கோலமா UPA 1ல வந்து மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தால், ஆனால் அவரால் வந்து அங்கு அவருக்கு கீழே நடந்த ஊழல்களை கூட அவரால் வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை. 2G ஊழல் நடந்துச்சு, நிலக்கரி. சரி, நம்ம முன்னாடி இருக்கிற டென்யூரோட விமர்சனங்கள்லாம் வைக்கணும்னா கடந்த 10 வருஷத்தையும் நிறைய சொல்லலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறு இடைவெளிக்கான நேரம் இல்ல, நான் உங்ககிட்ட திருப்பி வர்றேன், உங்களுக்கான டைம் நான் தரேன். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.